ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு பிடிஎஸ் ஆர்மி மோனி 2.0. டுடே என்ன பார்க்க போனால் நம்ம ஜெயோப்பாவோட மை இன்னசென்ட் புருஷாவோட எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் சாரி, எஃப்எஃபோட ரொம்ப லேட் ஆகிடுச்சில்ல, அண்டு சில பல பிரச்சனை, ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் நான் அடிக்கடிக்கு போட ட்ரை பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன்டா வீடியோஸ்லாம் நான் டெய்லியும். அண்டு எஃப்எஃப்லாம் ஒரு 2 days 3 days மேபி 5 days கூட ஆகலாம் எஃப்எஃப்ல வர்றதுக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்டு நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்த்து நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. அண்ட் வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்த்து நம்ம எல்லாம் விட்டுருப்போனா நம்ம ஒயின் மினி அந்த மாதிரி பேசியிருந்துருப்பாங்க. நம்ம ஜெயோப் ஒயினை கிஸ் பண்ணியிருப்பார். நம்ம மினி நல்லா நம்ம ஒயினை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தானே விட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம ஒயின் மினி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம இந்த சைடு நம்ம ஜெயோப்புக்கு ஒரு கால் ஒன்று வந்து அந்த கால் அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறா மச்சா, எப்படிடா இருக்கிற மச்சி, இவ்வளோ பார்த்துலாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜெயோப் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தானடா பார்த்தேன். ஐயோ மச்சா, எல்லாம் சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே ஃபோனில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜெயோப் தான் என்னடா விஷயம் சொல்லு ஜிமீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜிமீன் அப்படியே மச்சா உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜெயோப் தான் குட் நியூஸா எனக்கா? ஆமாம் மச்சி, சொல்கிற என்னடா குட் நியூஸ் மச்சா, நான் சொல்கிறதோட நான் அந்த குட் நியூஸை கூட்டிகிட்டே வரேன்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெயோப் தான் கூட்டிகிட்டு வரியா புரியலையே மச்சா, நீ உள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, இல்லை வர அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயோப்போ சரி ஓகே ஜிமீன் அப்படின்னு மாதிரி கால் கட் பண்ணிட்டு நம்ம ஜெயோப் தான் எப்போவுமே சொல்லாமல் வருவான், எனக்கு என்ன சொல்லிட்டுலாம் வரா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பைக் ஸ்டாப் ஆகுது. அண்ட் அப்படியே அந்த பைக் ஸ்டாப் ஆகிட்டு அந்த பைக்கில் அப்படியே ஒரு பர்சன் செம்ம ஸ்டைலாக இறங்கி வராரு. அவ்வளோதான். அந்த பர்சனை அப்படியே வந்த உடனே ஆஃபீஸில் இருக்கிற ஃபுல் கேர்ள்ஸாக அவர்கிட்ட போய் ஜிமின்ட்டு அப்படியே செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வயந்தா மினிக்கிட்ட யாரடி இவங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஒயன் இவங்க தாடி நம்ம ஜெயோப் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லவும் மினி நம்ம ஒயந்தா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் தான் அப்படியே இப்படி பார்த்தா நம்ம மினியை தான் பார்க்குறாரு. நம்ம மினி பார்த்திங்கன்னா அப்படி அவ்வளோ க்யூட்டாக அழகாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட ஜிமின் தான் யார் அவ, என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜிமின் தான் வச்சுக்கண்டு வாங்காமல் நம்ம மினியை பார்த்துட்ருக்காங்க. மினிக்கு அது தெரியல. இப்போ அப்படியே இன்னொரு பர்சன் அப்படியே ஜிமின் பின்னாடி வராரு. நம்ம ஜிமின் தான் ஓகே கேர்ள்ஸ் ஓகே பாய் பாய் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணு தான் ஜிமின், யார் ஜிமின் இவங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜிமின் தான் சாரி, இவன் தான் நம்ம ஜெயோப்போட கசின் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஜாக்சன் தான் ஹாய் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஜாக்சனாக அப்படியே அவ்வளோ ஸ்டைலாக வராரு. அப்படியே நம்ம ஒயனை தான் பார்க்குறாரு. ஒயன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்க அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே நம்ம ஜாக்சன் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே யாருடா புதுசாக இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜாக்சன் தான் ஒயன்கிட்ட போய்ட்டு ஹலோ, இந்த ஆஃபீஸ்க்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஆமாம் சார், இப்போ தான் ஜாயின் பண்ண 2 month ஆகுது, என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜாக்சன் ஓ ஒயன், இங்கே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஹாய் மை நேம் ஜாக்சன் அப்படின்ட்டு கை கொடுக்குறாரு. நம்ம ஒயன் தான் ஓகே சார். சார் எதுக்கு, ஜாக்சன் கூப்பிடுங்க. இல்லை தப்பு, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் தப்பே இல்லை, எனக்கு அதெல்லாம் கோவம்லாம் வராது, நீங்கள் ஜாக்சன்லேயே சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓகே ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜாக்சனும் அப்படியே நம்ம ஜெயோப்போட கேபின்குள்ளே போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம ஜெயோப்போட கேபின்குள்ளே போகிறாரு. நம்ம
ஜேவப் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் டோர் திறந்து ஜேவப் கிட்ட போனோடனே நம்ம ஜேவப் அவ்வளோதான், ஏய் ஜிமின் எப்படிடா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் தெரியுமாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கலாம். நம்ம ஜிமின் தான், மச்சான் உன்னை பார்த்து நானும் எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமாடா, ஐ மிஸ் யூடா மச்சி, ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜேவப் தான், ஏய் குட் நியூஸ் சொன்னியேடா, என்ன குட் நியூஸ், இரு மச்சா அப்படின்ட்டு அப்படியே சொல்லவும் நம்ம ஜாக்சன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜேவப்புக்கு செம்ம ஷாக்கு. டேய் இவனையும் கூட்டிகிட்டு வந்த மச்சி, உன்னோட கசின்ரா, அது வேறு வரணும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். டி ஜிமின் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு போய் நம்ம ஜிமினை கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதான் குட் நியூஸா? ஆமாம் மச்சி. டி என்ன பண்ணி வச்சுருக்க, ஆல்ரெடி இவனாலே எனக்கு ஒர்க்கில் ப்ராப்ளம் வந்தது, இப்போ மறுபடியும் இவனே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவனாலே நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு இந்த ஆஃபீஸில், இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கானோ அப்படின்னு நம்ம ஜேவப் சொல்கிறாரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 5 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.